இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே சொல்லுங்க. என்ன சிலையோட பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? அண்ணா இங்க கொஞ்சம் பிரச்சனை நடந்து போச்சு. பிரச்சனையா? என்ன கூட நடந்தது? ஓ, அப்ப போலீஸ்ல மாட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ணே நான் யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டேனே, கவலைப்படாதீங்க. அண்ணே ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்குண்ணே. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குண்ணே, நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு மட்டும் பாருங்க. நிறுத்தியா? யோ, நமக்கு தேவை ரெட் கலர் கார் தாயா. ஆட்டோலாம் செக் பண்ண ஆரம்பிச்சுடு. போப்பா போயா போயா, போங்க போங்க போ. அண்ணே போலீஸ் பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே எந்த டென்ஷனும் வேணாம், சிலையை சேஃபா கொண்டு போயிட்டு இருக்கண்ணே. சரி, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். சரிண்ணே. சித்தப்பா, அந்த குரு நீங்க சொன்ன மாதிரி கில்லாடிதான். செக் போஸ்ட்ல போலீஸை ஏமாத்திட்டு சிலையோட போயிட்டு இருக்கான். இனிமே அந்த டிரைவர் பையலுக்கு சிலை கிடைக்காது. சூப்பர் மவனே. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார், சொல்லுங்க சார். சார், நாங்க எல்லா வகையிலையும் தேடி பார்த்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி சிவப்பு கலர் காரே இல்லையே சார். சார் 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 கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க சார். கன்ஃபார்மா சிவப்பு கலர் கார்ல தான் சார் சிலையை கடத்திட்டு போனாங்க. சார், நாங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். தற்காலிகமா செக் பாயிண்ட் வச்சு கூட தேடி பார்த்துட்டோம். ஆனா அந்த காரை கண்டுபிடிக்க முடியல சார். நாங்க தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது தகவல் வந்தா கண்டிப்பா சொல்றோம் சார். சரிங்க சார். சார் கொஞ்சம் கவனமா தேடுங்க சார், தப்பிச்சிடக்கூடாது சார். சரிங்க சார். என்னாச்சுங்க? சகல, சிகப்பு கலர் காரை எங்க தேடியும் கிடைக்கலையாப்பா. என்ன சகல, இப்படி ஆகி போச்சே. போலீஸ் நேரம் பிடிச்சிருப்பாங்கல்லாம்ப்பா நினைச்சேன். இப்படி கையை விரிச்சிட்டாங்களே. ஏப்பா, போலீஸ் கண்ணில் மாட்டாம எப்படிப்பா தப்பிச்சிருப்பானுங்க? ஒருவேளை வண்டி மாறி போயிட்டாங்களான்னு தெரியல. கரெக்டுப்பா, நீ சொல்ற மாதிரி நடந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குப்பா. போலீஸ்க்கு பயந்துதான் வேற ஏதாவது வழியில தப்பிச்சு போயிருப்பாங்க. நாம போற வழியில அந்த வண்டி எங்கேயாவது நிக்குதான்னு பார்த்துட்டே போயிடலாம்ப்பா.